now request Padma Shri T.N. Manoharan sir and C.A. Pattabhiraman sir to the dais. வரலாற்றை படைத்த நாயகனின் படைப்பான சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் மறுபிறப்பு நூலினை வெளியிட்டு மகிழ்வுற வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெருமை கொள்கின்றேன். மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார், கண் துஞ்சார் எவர் தீமையும் மேற்கொள்ளார், செவி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார் என்று சத்தியம் கம்ப்யூட்டர்ஸின் மறுபிறப்பு நூலில் குமரகுருபர் எழுதிய நீதிநெறி விளக்கப்பாடல் 53 எழுதி வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நூலின் ஆசிரியர் மதிப்பிற்குரிய சகோதரர் பத்மஸ்ரீ திரு T.N. மனோகரன் அவர்களை மதுரை மாநகர் மக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர் மற்றும் சிறந்த ஆசிரியர் என்ற பன்முகம் கொண்டவர். இந்நூலினை நாம் வாசிப்பதற்கு உகந்ததா எழுதிய இணை எழுத்தாளர் திரு பட்டாபிராமன் அவர்களை வரவேற்பது. மதுரை மாவட்ட ஏரிகள் அனைத்தையும் தூர்வாரி நீர்வளம் சிறக்க யாராவது பாடுபடும் சமூக பணியை தன் வாழ்க்கை என வாழ்ந்து கொண்டிருக்கும் ரோட்டரி கவர்னர் திரு ராஜா கோவிந்தசாமி அவர்கள் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கிறார். அவர்களையும் நம் சார்பாக வரவேற்கிறோம். 67களில் தொடங்கி இன்று வரை மதுரை அமெரிக்கன் கல்லூரி முன்னாள் மாணவர்களின் குருவாக, நண்பனாக, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என தேடுதல் வேட்கையுடன் உள்ள பேராசிரியர் திரு நெடுமாறன் அவர்களை வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். Third, women chairman of ICI, C.A. Jai Kritika, we have her. Can I have her on stage, please, to give the felicitation speech? C.A. T.N. Manoharan sir, C.A. Pattabhiraman sir, the authors or the heroes of today's event, Nedumaran sir. So today we have 2 CAs as authors. So among the CA fraternity, more than knowing them as CAs, we have known them as teachers, motivators, and the inspiration even today for the CA aspirants or be it for the CAs as well. I have been a student of CA Pattabhiram sir, and I have referred and studied in clearing CA exams with the help of CA TNM sir's tax publications. So thank you so much for giving me this opportunity, and on behalf of the Madurai branch of Institute of Chartered Accountants of India, I represent myself as the chairman of the prestigious institution for this year 24-25. Corporate governance histories should also be implemented into the syllabus to make the CA aspirants know what more you can do being a CA. And I would also like to suggest these kind of Legends authored editions should also be launched, having the audience as the students or the college going people or CA aspirants, so that they also get inspired to scale up in their career, whatever be their like vertical that they choose to, not only CA but also beyond that. What could they do? Just by being a CA, it's not that we limit ourselves, we'll have to scale up more. So this is just my suggestion on my part, sir. We would like to call upon our senior CAs who would be doing the felicitation for the authors here. May I have CA Sudhakaran sir, CA Manian sir. Thank you so much, Sudhakaran sir and CA Manian sir. So we have CA Mohammed Khan sir, honoring CA T.N. Manoharan sir. Thank you.
So we have CAT Manimegalai Madam, the past chairman. புதிய தொடக்கம், ஒரு புதிய நம்பிக்கை என்ற இந்த மறுபிறவிக்கு உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். நமது தலைமை விருந்தினர் ரோட்டரி கவர்னர் ஆர் ராஜா கோவிந்தசாமி அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றிகள். எனது ரோட்டரியின் குரு அவருக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தியாகராசர் கல்லூரியின் முன்னாள் முதல்வராகவும் ரோட்டரி கவர்னராகவும் சமூகத்தில் பல்வேறு நற்பணிகளை ஆற்றி வரும் அவருக்கு இந்த நிகழ்வின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இனிமையான தருணத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த புத்தகம் உங்கள் அனைவருக்கும் ஒரு புதிய வெளிச்சத்தை அளிக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கட்டும் என்று தமிழ் இனமானம், தமிழ் பற்று, சமூக நீதி கற்றுக் கொடுத்த தாயார். அவளுக்கு தான் முதல் மரியாதை. ஆங்கிலம் என்னை கடந்த 75 ஆண்டுகளாக, you can guess my age now, 75 ஆண்டுகளாக துரத்தி துரத்தி விரட்டி விரட்டி காதலித்த ராட்சசி காத்துக் கொண்டிருக்கிறாள். ஆங்கிலத்திற்கு செல்வோம். The Titan of Tech Phoenix turnaround. It sounds nice, you know. The Titan, Mr. Manoharan. The co-author, who I saw on the TV at the Mumbai launch, made some remarks, but occasional but telling. Mr. Pattabhiram. My younger brother, we both were products of Tyagaraja College, one of the great orators of Madurai, iconic orator, and now a governor, a very respected governor. Happy to meet all of you on the dais and distinguished Masons. Personally, this book, reviewing this book, is a turnaround for me. I have been a teachers' union leader for 2 decades, leading protests, shouting slogans, courting arrest, spending quality time as one of the guests of honor in a palace called the Central Prison on the New Jail Road. So my perceptions of the ruling elite or the management, whatever you want to call it, were different at that time. And what does the book say to me? Well, the story begins with a now famous line, riding a tiger, not knowing how to get off without being eaten, in the confession letter by Mr. Ramalinga Raju. It was January 7, 2009. It was like a bullet shot heard throughout the business world. Accounts fudged, figures inflated, non-existent deposit and interest
Satyam, like a London Bridge is falling down, London Bridge is falling down, falling down. I'm quoting T.S. Eliot. Thank you, Mr. Eliot. It came falling down from 178.20 on 6th January 2009 to as low as 6.50, 9th January 2009. But the fallout, what struck me in the book was the passion, the love, the care they had for 51,000 employees, with their dreams and hopes, with their families, with their futures, their children's futures. This was the first follow. I want to talk about finances. The first one is human. The second, of course, all organizations are upset, including SEBI or the New York Stock Exchange. But above all, Uirnipar Manam Varin, Manam, India Minuடைய Manam, India was angry, very, very angry. And then in the next 100 days, by 16th April 2009, the place had been sanitized and the war was won. On the same day, the nation went to the polls. I think this is the only occasion when you showed some anger. You used the word anger, but otherwise, அறத்தின் அமைதியான குரலைத்தான் இந்த புத்தகத்தில் கேட்க முடியும். Only page where to make Mr. Manoharan and Pattabhiram, to make you angry, it must have taken a lot of efforts. And I find these 3 lines as a classic example of style. The English style becomes pithy, terse, succinct. And look at the word, sanitizes. It's a very loaded word. So they cleared that entire area and so that another unit could arise. We have 51,000 people who felt let down. You expect them to wander through the streets of Hyderabad, asking for justice, looking for Sandro. Again, look at the parallel. There was the king, but in this case, the government, democracy. So the king died, but democracy didn't die. But he anticipates my quizzical bros. Immediately, the next line, class action suit in the United States is this and that. You remember what they did to Enron and things like that. How did he anticipate both the authors? And that is why this book succeeds. It doesn't leave you in the lurch. It comes up with an explanation immediately. There are books where they will put an asterisk and maybe there's a footnote, easy on your eyes. But there are certain sadistic writers, they will ask you to go to the glossary or go to the index or whatever. So you go to, and you're tired, you're bored. Why should I go to the last page? Close it, and that's it. You lose a reader, but not the duo here. Not the duo. It's like Vishwanatha Ramamurthy, Mr. Manoharan and Mr. Pattabhiram. நல்ல நாளில் கூடியிருக்கிறோம். பட்டய கணக்காரில் இருக்கிறார்கள், மடிசியா இருக்கிறார்கள், எஸ் இருக்கிறார்கள், ஃப்ரீமேசன்ஸ் இருக்கிறார்கள், மற்றும் நம் முனைவர்கள்லாம் இருக்கிறார்கள். மின்னல் போல வந்திருக்கிறேன் நான். பள்ளி ஆண்டு விழாவில் தாமதமாயிருச்சு, அதனால ஓடோடி வந்தேன். ஒரு மாணவர்களுடைய சாலை நெருக்கடிகளில் சிக்கி தவிர்த்து மீண்டும் உங்களை பார்த்தவன் மீண்டும் உயிர் வாழ்ந்திருக்கு. நானே மீட்டெடுத்து வந்திருக்கிறேன். பெருமக்களே, வரலாற்றிலும் புராணத்திலும் பாட்டுடை தலைவனை நிறைய பார்த்துருக்கிறோம். அவர்கள் நாட்டை மீட்டது, மக்களை மீட்டது நான் பார்த்துருக்கோம்.
வரலாற்றிலே பல நேரங்களில் நாம் பார்த்தவர்கள் யாராக இருக்கலாம், வீரர்களாக இருந்திருக்கிறார்கள், மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள். பின்னாளில் நல்ல ஜனநாயக குடியரசுகள் வளர்ந்த காலங்களில் அரசியல் தலைவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்திருக்கோம். நடுநடுவே தொழில் வளர்ச்சியில் முன்னேறங்களை பார்த்திருக்கோம். நம் நாட்டில் உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கணும், பாரத் ரத்னா என்பது அரசியல் தலைவர் மட்டும்தான் கொடுத்த காலம் போய் முதல்ல டாட்டாவுக்கு கொடுத்தான். அதுவே கார்ப்பரேட் உலகத்தினருக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம் என்று நான் பார்த்தேன். இப்படிப்பட்ட சூழலில் இந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது ஒரு பெரும் குழும நிறுவனம், ஐ எம் ரெஃபரிங் டு எ கார்ப்பரேட் கம்பெனி, வாட் டிட் யூ டூ, இட் ஃபண்ட்ஸ் தி அக்கௌண்ட்ஸ். இப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு தப்பு பண்ணாங்க, அதை மீட்டெடுக்கும். நமக்கும் சத்தியம் அவங்க பேர் மாற்றி ஏமாத்துனதெல்லாம் நமக்கு முதல்ல தெரியல. மச்சியான்னு பேர் வைக்கும்போது நமக்கு தெரியல. அதே இனிஷியலில் திருப்பி போட்டு எழுத்துக்களை மட்டும் திருப்பி போட்டு எம்லேருந்து இங்கே திருப்பி எழுதுனா மச்சியான்னு வந்தது அப்படின்லாம் பார்த்து நிறைய கேட்டோம். அதை இப்படி எப்போ மாறி மீட்டெடுத்தோம் என்பதை பார்க்கலாம். நீங்கள் சில வணிக நிறுவனங்களின் முன்னேற்றங்கள் எல்லாம் புத்தகமாக பார்த்துருக்குறோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வாட் woke up a sleeping company was the pill, that's the compost. எந்த கம்பெனின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இல்லை, அந்த நிறுவனம் ரிலிகேராக போச்சு, பின்னாடி பேர் மாறி அப்புறம் அதுவும் போயிட்டு. அப்போ ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் உருவாக்குனதுனால ஒரு கம்பெனியுடைய வணிகத்தை பெருக்கணுங்கிற அந்த முன்னேற்றத்தை ஒரு புத்தகமாக வெளியிட்டு நான் பார்த்துக்கிறேன். அந்த ஆப்ரஹாம் மாஸ்லோவில் கிடைக்கிற மாதிரி இன்னைக்கு கிடைக்கணும், அது எல்லா நாளும் கிடைக்கணும் அப்படிங்கிற எக்ஸிஸ்டென்ஷியல் நீடு. ஒரு ஆபத்து இருந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தவர் தான் நாம் இந்த அரங்கத்தில் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று ரவியோட இருந்து எப்போதான் சொன்னார், டிஎன்எம்னு அவர் செல்லமாக கூப்பிடும். அப்போ அவர் எப்படி விரிவாக்கணும், த நோபல் மேன். நீங்கள் நல்லா கேட்டுனா ரவிக்கு தான் அந்த பேர். அப்போது எங்களுக்கு மார்க் ட்வெயின் அப்படிங்கிற ஆங்கில அமெரிக்க எழுத்தாளர் எழுதின ஒரு வாசகம் நினைக்கிறோம். வாட் இஸ் ஹாப்பினஸ்? ஹாப்பினஸ் இஸ் ப்ளஷர் ஆஃப்டர் பெயின். நல்லா இருக்குல்ல? and that's what the book is about. இவர் ஒருத்தர் அந்த மொத்த ப்ராசஸில் இருந்திருக்கிறாரு, த லேபர் பெயின் அண்ட் த டெலிவரி. ஆனால் அதை நல்ல மிட்வைஃப் மாதிரி ஒருத்தர் வேடிக்கை பார்த்தேன். அவர்கிட்ட இருந்து அதை வாங்கி புட்டாபிராமன் நீங்கள் இப்படி அழகாக ஆங்கிலத்தில் எழுதினதை தமிழில் படிக்கும்போது ராணி மைந்தன் லலிதா பரமேஸ்வரி வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அரங்கத்தில். ரொம்ப பாராட்டுறோம், நல்லா இருந்தது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திரும்பவும் அவரோட தொடர்பு கொண்டு இந்த டெக் மஹேந்திரா சிஇஓ அவர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தார். இதெல்லாம் அந்த ஆங்கில ஊடகத்தில் மாலை நேரத்தில் கொஞ்சம் வரும். அது நான் அவருக்கு திரும்பவும் சொன்னேன். அப்போ அவர் எனக்கு ஒரு நல்ல உண்மை சொன்னார், ஒரு நல்ல தகவல் சொன்னார். இந்த டெக் மஹேந்திராவினுடைய இப்போ இருக்கிற சிஇஓவை இவர் தான் செலக்ட் பண்ணி பரிந்துரை செஞ்சிருக்கார். ஸோ யூ நாட் ஓன்லி redeemed a company, you identified the right leader for a company. அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இப்படி ஒரு 100 பேர் உள்ள சபையில் ஒரு மனுஷன் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்றார். Manoharan, all these years has been an unsung hero. Perhaps beyond Padma Shri, there are other recognitions that await him. இப்போ அண்ணன் ராஜ்யசபா எம்பிக்கு பரிந்துரை செய்வார்கள் அப்படின்னா இந்த சபைக்கு அந்த பவர் இல்லை. ஆனால் இந்த சபையினுடைய பிரார்த்தனை பல இடங்களில் எதிரொலிக்கலாம் என்பதையும், அவர்கள் இன்னும் பல ஆண்டு இதை நிறைய முறையில் செய்ய இருக்கிறார்கள் என்பதனால உங்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த வாழ்த்தினை சொல்கிறோம். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நேரத்தின் அருமை கருதி நான் சுருக்கமாக பேச விழைகிறேன். 2 சிறப்பு விருந்தினர்களும் நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஸ்பீச்சில். ப்ரொஃபஸர் நெடுமாறன் ஓவர் 5 decades, நான் 2 decade சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணி நிறுத்திட்டாங்க. ஏன்னா இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. The student may or may not know the subject, but they can easily find out whether the teacher knows the subject or not. So அதனால அந்த சந்தேகத்திலேயே நான் நிறுத்திட்டேன். பட் சார் கண்டினியூஸாக இஸ் பேட்டிங். அண்டு அவருடைய ஆக்சுவலாக அந்த புத்தகத்தினுடைய நாங்கள் எழுதினப்போ
அந்த வெளிவந்த அந்த சிரமம், அதாவது ஒரு தாய் பிரசவம் செய்கிறப்போ வேதனை இருக்கும், வலி இருக்கும். ஆனால் அந்த குழந்தையினுடைய புன்னகையை பார்த்த உடனே எல்லாம் மறைஞ்சிரும். ஆக்சுவலாக நாங்கள் பட்ட ஒரு சிரமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, ப்ரொஃபஸர் நெடுமாறன் பேச்சு கேட்ட உடனே அதெல்லாமே ஒரு இன்பமாக மாறிடுச்சு. ஒரு இன்பமான அனுபவமாக தெரியுது எனக்கு அந்த புத்தகத்தை நாங்கள் எழுதியது. அண்ட் அமேசிங் ஆரேட்டரி அண்ட் டிஸ்கிரிப்ஷன் and covering as much as possible and correlating it with so many of the books he has read. No, that is something overwhelming, sir, Professor. And giving, about this title பற்றி கூட இவ்வளோ அழகாக அவர், அதாவது சமீபத்தில் எனக்கு ஆடிட்டர் கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருப்பேன், அவர் தான் அதில் ப்ரைஸ் வாட்டர்ஸ் அரெஸ்ட் ஆகி போனார். ராமலிங்கராஜு அந்த சத்தியம் அவர் ஃபோன் பண்ணி ராமலிங்கராஜ் உங்கள் புத்தகத்தை படிச்சிருக்காரு, படிச்சுட்டு அவர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டா இல்லை சைக்கியாட்ரிஸ்டா, ஏன்னா என் மனசில் ஓடினதெல்லாம் எப்படி அவருக்கு தெரிஞ்சு அதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் 2 பேரும் பேசுகிறப்போ நாங்கள் 2 பேரும் என்னெல்லாம் நினச்சி எழுதணுன்றதை நீங்கள் ஊகிச்சு பேசின மாதிரி எனக்கு மனதிற்கு அவ்வளோ இதமாக இருந்தது. அதே மாதிரி 3 தான் ப்ரையாரிட்டிஸ் இதில். ஏன்னா எல்லா ரீடர்ஸ்க்கும் ஒரு ஜிஸ்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயீஸ், தென் கஸ்டமர்ஸ். பட் இது 2த்துக்கும் தேவை ஆக்சிஜன் வந்து ஃபைனான்ஸ். ஏன்னா 500 கோடி மாத சம்பளம், சத்தியமுடைய ஊழியர்களுடைய மந்த்லி சேலரி 500 கோடி, கொடுக்க வேண்டிய பாக்கி 2000 கோடி, வர வேண்டிய தொகை 1700 கோடின்னு இருக்கு புத்தகத்தில். பட் அது எவ்வளவு நிஜம் எவ்வளோ பொய்யான கணக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் நாங்கள் உள்ள போகிறோம். ஸோ பேங்க்கில் பணம் இல்லை. ஸோ எப்படி இதை நடத்த போகிறோம்னு பிரமிக்கிற சமயத்தில் தான் அவர் சார் சொன்ன மாதிரி we will do it. சார் அது வந்து திராவிட, நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்ததுக்கு காரணம் தேசப்பற்று. நாட்டிற்காக நாம் செய்ய போகிறோம், எப்படி அதை செய்த முடிப்போம். When I was driving down today, I thought very strongly, Mr. Manoharan will understand when I say that, I thought very strongly that I should speak in Tamil. Okay. But I think seeing them speak, I've lost my mojo for that. So I'll speak in English. First of all, thanks to each one of you who have turned up here this evening. I honestly did not think that we'll have such a big gathering, and it's indeed a great pleasure to see so many of you here. I'll take a few minutes. I will talk to you about how we began writing this book. I'll talk to you about how Rupa came into the picture. I'll speak to you about why we kept the Tamil and Telugu rights with us, and I'll also tell you why I thought I should write along with Mr. Manoharan. These are the 4 things that I will try to do. We began the writing of this book on the 1st of October 2020. It will be wrong to say that COVID did many wonderful things, because COVID didn't do many good things. But I think personally, to me, COVID did one good thing, that it helped both Mr. Manoharan and I write this book. There were a lot many people who told me this book is 12 years too late. I said it doesn't matter. And the space of 75 days between the 1st of October and the 14th of December 2020, we completed the manuscript. I've known Mr. Manoharan for a long period of time. I also broadly know how he works, but I think those 75 days were a revelation in terms of the meticulous nature in which he did things, and in 75 days flat, we had completed it. Then, of course, it went to multiple people to read, revise, give their points of view, and then we made iterations. I'll next move on to tell you how we decided to go to Rupa. While we were in the process of writing this book, both Mr. Manoharan and I decided we'll engage a literary agent who will go find us a publisher. While the literary agent was on his job, the publishers, that means the ultimate publishers, Rupa, got in touch with a gentleman in Mumbai, they had seen an article of his, asking him to write a book on some subject. எல்லாமே பண்ணது